ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, சுத்த பக்தி இணையதளத்திலிருந்து ஒரு கட்டுரை. ஜட உடலிலிருந்து விடுபட்ட பிறகு ஆன்மா எங்கே போகிறது? நிஸ்ரேயஷ என்றால் இறுதியாக சேரும் இடம் என்று பொருள். ஸ்வசம்ஸ்தான என்றால் மாயாவாதிகளுக்கு தங்குவதற்கு குறிப்பிட்ட இடம் இல்லை என்று பொருள். மாயாவாதிகள் தங்கள் தனித்தன்மையை தியாகம் செய்கின்றனர். அதனால் வாழும் பொறி பகவானின் திவ்யமான உடலிலிருந்து வெளிப்படும் மாய ஒளியில் கலக்க முடியும். ஆனால் பக்தருக்கென்று குறிப்பிட்ட இடம் உண்டு. கோள்கள் சூரிய ஒளியினை நம்பியுள்ளன. ஆனால் சூரிய ஒளிக்கு என்று குறிப்பிட்ட நம்பகமான இடம் கிடையாது. ஒருவர் ஒரு குறிப்பிட்ட கோளை அடையும் பொழுது அவருக்கு தங்கும் இடம் உண்டு. கைவல்ய என்று அறியப்படும் ஆன்மீக வானம் எல்லா பக்கங்களிலும் இன்ப ஒளியாக பரமபுருஷ பகவானின் பாதுகாப்பின் கீழ் உள்ளது. பகவத்கீதையில் 14.27 குறிப்பிடப்பட்டுள்ளது போல பிரம்மணோஹி பிரதிஷ்டாஹம், மாயையாகிய பிரம்ம ஒளி பரமபுருஷ பகவானின் உடலில் தங்கும். அதாவது பரமபுருஷ பகவானின் உடலொளியே கைவல்யம் அல்லது மாய பிரம்மன். அந்த மாயா ஒளியில் வைகுண்டங்கள் எனப்படும் ஆன்மீக கோள்கள் உள்ளன. அதன் தலைமையானது கிருஷ்ணலோகமாகும். சில பக்தர்கள் வைகுந்த கோள்களுக்கு உயர்த்தப்படுகிறார்கள். சிலர் கிருஷ்ணலோக கோளுக்கு உயர்த்தப்படுகிறார்கள். குறிப்பிட்ட பக்தரின் விருப்பப்படி ஸ்வசம்ஸ்தான எனப்படும் அவரின் விருப்பமான இருப்பிடம், குறிப்பிட்ட இருப்பிடம் வழங்கப்படுகிறது. பகவானின் அருளால் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள தன்னை உணர்ந்த பக்தர் பூத உடலில் இருந்த போதிலும் அவர் சேரும் இடத்தை அவர் புரிந்து கொள்கிறார். அதனால் அவர் சந்தேகப்படாமல் நிலையாக பக்தி செயல்களை செய்கிறார். அவருடைய ஜட உடலை நீத்த பிறகு உடனே அவர் தான் சென்று அடைய வேண்டிய இடத்திற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டபடி சென்று அடைகிறார். அந்த இருப்பிடத்தை அடைந்த பின்னர் இந்த ஜட உலகிற்கு அவர் ஒருபோதும் திரும்பி வருவதில்லை. இங்கு பயன்படுத்தப்படும் சொற்களாகிய லிங்காத் வினிர்கமே என்றால் நுட்பம், தூலம், சூட்சும உடலாகிய கண்ணுக்கு தெரியாத உடல், ஸ்தூல உடலாகிய கண்ணுக்கு தெரிகின்ற உடல் என்ற இரண்டு வகையான ஜட உடல்களிலிருந்து விடுபட்ட பின்னர் என்று பொருள். நுட்பமான உடல் மனம், அறிவு கூர்மை, போலி ஆளுமை மற்றும் மாசடைந்த உணர்வு நிலை இவற்றால் ஆனது. ஸ்தூல உடல் என்பது பூமி, நீர், நெருப்பு, காற்று, வான் ஆகிய 5 மூலப்பொருட்களால் ஆனது. ஒருவர் ஆன்மீக உலகிற்கு மாற்றப்படும் பொழுது அவர் இந்த ஜட உலகின் நுட்பமான ஸ்தூலமான உடல்கள் இரண்டையும் துறக்கிறார். அவர் தன்னுடைய தூய ஆன்மீக உடலுடன் அகநிலை ஆகாயத்தில் நுழைகிறார். ஆன்மீகத்தில் கோள்களில் ஒன்றில் அவர் நிலைக்கிறார். மாயாவாதிகளும் நுட்பமான மற்றும் ஸ்தூல உடல்களை நீத்த பின்னர் ஆன்மீகவானை அடைந்தாலும் அவர்கள் ஆன்மீக கோள்களில் இருத்தப்படுவதில்லை. அவர்கள் விரும்பியது போல பகவானின் திவ்ய உடலில் இருந்து வெளிப்படும் தெய்வீக ஒளியில் கலப்பதற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். ஸ்வசம்ஸ்தானம் எனும் சொல்லும் மிகவும் குறிப்பிடத்தக்கது. உயிரினம் தன்னை தயார்படுத்திக் கொள்கிறது போலவே அதனுடைய இருப்பிடமும் அமைகிறது. மாயையாகிய பிரம்ம ஒளி மாயாவாதிகளுக்கு அளிக்கப்படுகிறது. ஆனால் பரமபுருஷ பகவானுடன் அவருடைய உன்னத வடிவமாகிய நாராயணனாக வைகுந்தங்களிலும் அல்லது கிருஷ்ணலோகத்தில் கிருஷ்ணருடனும் தொடர்பு கொள்ள விரும்புபவர்கள் அந்த இருப்பிடங்களுக்கு செல்வர். அங்கிருந்து அவர்கள் ஒருபோதும் பூமிக்கு திரும்புவதில்லை. ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் காண்டம் 37ஆம் அத்தியாயம் பதங்கள் 28-29 பொருளுரையிலிருந்து இந்த விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.